மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷை போலீசார் இரும்பு கம்பியால் தாக்கியதால் கால் முறிவு ஏற்பட்டதாக வாக்குமூலம் கொடுக்கப்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம். கருணாகரன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த உயிரிழந்த ஆகாஷின் தந்தை தாக்கல் செய்த ராஜேஷ்கரன் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் நீதிபதியிடம் அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட் மானாமதுரை நீதித்துறை நடுவர் அப்சல் பாத்திமா அந்த உயிரிழந்த அந்த ஆகாஷிடம் பெற்ற வாக்குமூலத்தின் நகலை தாக்கல் செய்தார். அதில் ஆகாஷை கண்ணை கட்டி கொண்டு போலீசார், சாதாரண உடையில் இருந்த போலீசார் ஒரு மரத்திற்கு கீழே அழைத்து சென்று அங்கு காலுக்கு மேலும் கீழும் கற்களை வைத்து ஈர சாக்கால் கட்டி இரும்பு கம்பியால் தாக்கினர். அதன் அடிப்படையில் என் கால் முறிவு ஏற்பட்டது. போலீசார் தவறாக துன்புறுத்தியதால் மாற்றி கூற சொன்னார்கள். எனவே நான் மாற்றி கூறினேன் என்று அந்த நீதித்துறை நடுவரிடம் ஒரு வாக்குமூலம் குறித்தார். அந்த வாக்குமூலத்தை தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து இந்த மனு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் கால் முறிவு ஏற்பட்டுள்ளது, போலீசார் தாக்கியதால் கால் முறிவு ஏற்பட்டுள்ளது உறுதியாகி உள்ளது மேலும் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், நாங்கள் சிபிசிடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது, உரிய தடய அறிவியல் முடிவு மற்றும் அந்த நீதித்துறை நடுவரின் முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் அந்த உரிய நபர்கள் மீது உரிய வழக்கு பதிவு செய்யப்படும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் உறுதி கூறினார். இதைத் தொடர்ந்து மேலும் அந்த 3 நாட்களாக தேசிய நெடுஞ்சாலை மறைத்து பொது போக்குவரத்துக்கு இடையாக நடைபெறும் விலக்கிக் கொள்ள வேண்டும், அதுவரை இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று முறையிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் மாணவன் ஆகாஷ் என்ற மாணவன் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக சிபிசிடி போலீசார் இந்த வழக்கை SC/ST பிரிவின் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், உரிய விசாரணை விரைவாக வெளிப்படையாக நடத்த வேண்டும். மேலும் அதே நேரத்தில் அந்த போராட்டக்காரர்கள் பிரதமர் மற்றும் முதல்வர்கள் வந்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது இயல்புதான். ஆனால் தொடர்ந்து 3 நாட்கள் தேசிய நெடுஞ்சாலையை மறித்து பொது போக்குவரத்துக்கு தேர்வு கால நேரத்தில் பொது போக்குவரத்துக்கு இடையூறு செய்வது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. எனவே போராட்டம் என்பது ஜனநாயக உரிமை. அதே நேரத்தில் இங்கு மறித்து ஏற்படுத்தக்கூடாது. மானாமதுரையில் உள்ள பழைய அந்த பேருந்து நிலையம் அருகே போராட்டம் நடத்துங்கள், இல்லை என்றால் நாளை இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று கூறி வழக்கு விசாரணையை நாளை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.